கிறிஸ்துவ சபைகள்ல நடன கலாச்சாரங்களும், அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நடன கலாச்சாரம் என்பது போல ஒரு அநாகரிக செயல்களை சபைக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. அப்படிப்பட்ட காட்சிகளைத்தான் நாம ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்க போறோம். இந்த காட்சியை பாருங்க. கடற்கரையின் ஓரத்துல இயேசு வந்தாரு, பேதுரு வந்தாரு. வந்ததுனால அவரு இது பண்ணாரு, வச்சாரு. இதெல்லாம் ஒரு பாடல். இவன் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கோமாளி. இந்த கோமாளி கம்பத்திலா இவன் பார்த்த பார்வை எல்லாம் பூரா டான்ஸ் மயமாக கொண்டு வந்ததுல இவன் ஒருத்தன். அதுக்கு எடுத்தாக்கள் இன்னொருத்தன். இவன் அதுக்கு எடுத்தாக்கள் இன்னொருத்தன் முகத்தை மறைச்சிருவான். இப்படி கலாச்சார அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, கேலி கூத்து மடமாக சபை வந்து இப்படிப்பட்ட காரியங்கள் ஊடாக பயணிக்குது. சரி, இதற்கு ஒரு படி மேல போய் இன்னொரு ரீல்ஸ் பைத்தியங்கள் என்ன பண்ணுது அப்படிங்கறத பாருங்க. வல்லமை உண்டு உண்டு. வீட்டுல செய்ய வேண்டியதெல்லாம் கழுதைகளு ரீல்ஸ் முகத்துல வல்லமை உண்டு அப்படின்னு சொல்லி பாடுகிற ஆண்டவருடைய துதி பாடல் எவ்வளவு மகத்துவ வல்லமையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட காட்சி அமைப்பை நம்ம இது பண்ண போறோமே, இப்படிப்பட்ட மாய்மாலமான காரியங்கள் செய்யலாமா? இது அநாகரிகமாக தெரிகிறதா இல்லையான்னு எனக்கு தெரியல. அதாவது நல்ல படிப்பினைகளை பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு இப்படி கற்றுக் கொடுக்கிறார்களா? இதை எப்படி அங்கீகாரம் பண்ண முடியும்? 1 தீமோத்தேயு, தீத்து ஆகிய அதிகாரங்களிலே தன் பிள்ளைகளை நல்லொழுக்க கிரயமாய் வளர்க்கிறவர்களாய் இருந்தார்கள் மட்டுமே அவர்கள் கிறிஸ்துவ பெற்றோர்களாக இருக்க முடியும். எப்படி அங்கீகாரம் கொடுக்க முடியும்? புரியுதுங்களா? ரொம்ப மோசங்க. எல்லாம் ரீல்ஸ் பைத்தியமாக போயிடுச்சு. சரி, ஏற்கனவே பார்த்த அந்த வீடியோவுக்கு ஒத்ததாக புறஜாதியினரும் பண்றாங்க. இந்த 2 வீடியோவையும் பாருங்க. ரெண்டுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா? வித்தியாசம் இருக்காது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க உள்ள அடிமை இங்க வந்து அடிமையா இருக்கு. கிணத்து தவளை ஒண்ணு குளத்துல கொண்டு போய் போட்டாலும் அது இதனுடைய இது வந்து பேக் 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 அப்படிங்கும். புரியுதுங்களா? அது என்னைக்குமே முன்னேறாது. அது அங்கேயும் முன்னேறாது, இங்க வந்த பிறகும் முன்னேறாது. இப்படிப்பட்ட அவக்கேடான காரியங்களை கிறிஸ்துவ பெரியவர்கள், கிறிஸ்துவ பெற்றோர்மார்கள் இதை ஏன் அங்கீகாரம் பண்றீங்க? அவர் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, கடற்கரையின் ஓரத்துல இயேசு வந்தார், வந்துடட்டும். இதெல்லாம் ஒரு பாட்டு. இது ஆவிக்குரிய பாடலாம். ஆவிக்குரிய பிரகாரமாய் இருப்பது எப்படி அப்படிங்கிறத பவுல் வந்து எப்படின்னா ஆவியின் கனியை குறித்து சொல்றாரு. எபேசியர் 5வது அதிகாரம் 9வது வசனத்துல, ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும், கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள் அப்படின்னு இருக்கு. சரியா? இவ்விதமாக நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிறோமா? கிறிஸ்துவ படிப்பினை அப்படியாக இருக்கிறதா அப்படின்னு சொன்னா கிடையவே கிடையாது. இது அநாகரிக காரியம். சரி, இதுக்கு சுவிசேஷமா அறிவிங்கடா அப்படின்னு போனா சாவுக்குத்து மேளத்தை அடிச்சு விட்டுருக்காங்க, பயங்கரமா அடிச்சிருக்காங்க. அது ஆளுக்காளு நடனம் ஆடுறாங்க. அது என்னங்கிறத பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க. அதாவது நாய சொன்னா நாய் வாழை எவிச்சா அப்படிங்கிற ரீதியில சொன்னதை விட்டு சொரிய புடுக்குதானே. இதெல்லாம் என்னடா அர்த்தம்? மத்தேயு சுவிசேஷம் 28, 18, 19, 20 ஆகிய வசனங்கள்ல தமிழத்தில் கற்றுக்கொண்ட உபதேசத்தை பிறர் கை கொள்ளும்படி மாதிரியாக இருங்கன்னு பார்த்தா, என்ன மாதிரியாக புறஜாதியார் என்ன மாதிரியா இருக்கிறார்களோ அதே வரமாட்டு தான். அந்த மாதிரி என்ன அப்படிங்கிறத பாருங்க. பாத்தீங்களா? சாவு குத்துக்கும் இந்த குத்துக்கும் வித்தியாசம் இருக்கா? இதை கேட்டா நான் கிரிட்டிசைஸ், டோன்ட் ஜட்ஜ், நீங்க எதையுமே பண்ணாதீங்க அப்படிங்கிற ரீதியில இப்படி இருந்தா எப்படி மக்களே? இது கிறிஸ்துவம் தானா அல்லது சாவுக்குத்து மேளத்தினுடைய இதுதானா? இது சுவிசேஷமா அப்படின்னு கேட்டா, சுள்ளி சேட்டை புரியுதுங்களா? சுள்ளி சேட்டையில அதாவது 2 சுள்ளி இருக்கும், அவன் சுள்ளி சேட்டையா பண்ணிக்கிட்டு இருப்பான். இப்படி சேட்டை பிடிச்சவங்க எல்லாம் கிறிஸ்துவத்துக்குள்ள வந்துகிட்டு கோமாளித்தனங்கள், ரீல்ஸ் மயங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இப்படி நடன கலாச்சாரங்களை கொண்டு வந்ததுல நம்பர் 1 யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த எடின் பேரோ. முதல்ல நல்ல பாடல்களா பாடுனான், ஆவிக்குரிய பிரகாரமாக பாடி நல்லா வந்துகிட்டு இருந்தான். கடைசியில எவனையோ என்னன்னு கேட்டீங்கன்னா, எவனோ அவன் மண்டையில ஒரு ஸ்பார்க்க கொண்டு ஏத்துன உடனே நடனமாகவே மாறிட்டான். நடன கச்சேரி நடத்துகிறவனாக, கலைஞனாக மாறிட்டான். நடன கலைஞர் அப்படிங்கிற ரீதியில அவன் வந்து கிறிஸ்துவம் கிடையாது, நடன கலைஞர். அவர்களுக்கு பின்னால நம்ம போகக்கூடாது. இவ்விதமாய் கிறிஸ்துவிடத்தில் நாம் கற்றுக்கொள்ளப்படவில்லை. எபேசியர் 5ல சொல்லப்படுகிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர்களை ஏற்படுத்தியதும் சரி, சுவிசேஷர்களை ஏற்படுத்தியதும் சரி, பக்தி விருத்தி உண்டாகத்தானே தவிர இவ்வளவு காரியங்களையும் கொண்டு வந்தாங்க. ஆனால் அவபக்தியாகவும் அவநம்பிக்கையோடு பயணிக்கக்கூடிய ரீல்ஸ் இதை கூட பாருங்க. இவர்களை போல நாம் இவ்விதமாய் கிறிஸ்துவிடத்தில் கற்றுக்கொள்ளாத ஒரு படிப்பினை, பிதாவை ஆவியோடும் உண்மையோடும்
முழு பலத்தோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதம் திட்டம் தெளிவாக சொல்லுகிறது. மாம்ச பிரகாரமாக அவரை கனெக்ட் செய்ய முடியாது. அப்போ நம்மிடத்தில் பாவம் இருக்கிறபடியால் அந்த பாவமே நம்மளை என்ன செய்து இப்படிப்பட்ட காரியங்களை கிரியைகளை செய்கிறது. பெற்றோர்கள் எப்படி வளர்க்க வேண்டும், பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை வேதம் நமக்கு திட்டம் தெளிவாக சொல்கிறது. 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம், 2வது அதிகாரம், 3வது அதிகாரம், இப்படி தீத்து 1 ஒரு நல்ல ஒரு ஊழியர் அப்படின்னு சொன்னா விசுவாசிகளுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும். அதே வேளையில ஒரு ஒரு போதகர் இருக்கிறாரு அல்லது கிறிஸ்துவர்கள் இருக்கிறார்கள் என்றால் தங்களுடைய பிள்ளைகளை நல்லொழுக்கமாக நல்ல விதமாக வளர்க்க வேண்டும் அப்படிங்கிறத வேதம் திட்டம் தெளிவாக புதிய ஏற்பாட்டிலே சொல்லுகிறது. இவர்கள் எல்லாம் புதிய ஏற்பாட்டை ஒரு காலமும் வாசித்ததில்லை. வாசிச்சாங்கன்னா வாக்கு தத்துவத்தை விட வேண்டியிருக்கும். ஏன்னா இங்க வாக்கு தத்துவம் நித்திய ஜீவன். கிளி சோசியம் பண்ண முடியாது. கிளி சோசியமே இதுல எதுவுமே சங்கீதங்கள் புஸ்தகத்தை வச்சு உருட்ட முடியாதுங்க. இங்க வச்சு சங்கீத புஸ்தகங்கள் ஆண்டவர் ஆடி பாடி நடனம் ஆடினாங்க, அப்படி பண்ணுனாங்க, இதெல்லாம் தப்பில்லை பிரதர், வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. இவ்விதமாய் கிறிஸ்துவிடத்தில் கற்றுக்கொள்ளல. பிதாவை ரொம்ப ரொம்ப லவபுலாக நேசித்த ஆண்டவரே எப்படி குதிக்கல, இப்படி குதியாட்டம் போடல, இந்த மாதிரி இது பண்ணல, வைக்கல. கேவலமான காரியங்கள் இருக்கக்கூடாது. கிறிஸ்துவங்கிறது ஒழுக்கத்தை பேண வேண்டும். கிறிஸ்துவம் என்பது அநாகரிகத்துக்கு இடமில்லை. புரியுதுங்களா? கிறிஸ்துவம் என்பது உண்மையும் ஒளியுமா இருக்கிறவர்கள். கிறிஸ்தவர்கள் என்றால் உப்பாக இருக்க வேண்டும். பிறர் தப்பாக சொல்லும்படி நாம அந்த கிரியில இருக்கக்கூடாது. ஆவியின் கனியோ உண்மை, ஒழுக்கம், நீதி, கற்புள்ள நடக்கை, இவைகள் தான். உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் அப்படின்னு. முந்தானத்து நேற்று வந்தவனுங்களா கிறிஸ்துவுக்குள்ள வந்துகிட்டு நடனம் என்கிற பெயரில் பலவிதமான கிரியைகளை நடப்பித்து, ஆவலாக நடப்பித்து, தங்களுடைய அதாவது கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை இப்படிப்பட்ட மாய்மாலத்தினாலே ஆண்டவருடைய சத்துவ கிரியைகளை அவமாக்கி போடுகிறார்கள். மோசமான பேடியாள்தனம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். விதமாக நம்ம கற்றுக்கொள்ளவே இல்லை. இயேசு கிறிஸ்துவிடத்தில் அப்படி கற்றுக்கொள்ளல. அதே வேளையில இயேசு கிறிஸ்துவிடத்தில் கற்றுக்கொண்ட அத்தனை என்ன சொல்றது சுவிசேஷகர்களும் சீசர்களும் அப்போஸ்தலர்களும் யாரும் இந்த மாதிரியான கேவலமான செயலை செய்யவில்லை. இந்த கடந்த 20 ஆண்டுகள்ல நெட்டு எந்த அளவுக்கு வந்ததோ, ரீல்ஸ் மோகங்கள் எப்படி வந்ததோ, டிக்டாக்ல எப்படிப்பட்ட புறஜாதியினர் எப்படிப்பட்ட மாண்பில் அநாகரிகமான நடனங்களை ஆடிக்கொண்டு ரீல்ஸ் பைத்தியமாக இருக்கிறார்களோ, அதே ஃபார்மேட்ல அங்கிருந்து வந்தவர்கள், அங்கிருந்து இது பண்ணி இருக்கவர்கள், அண்ணனும் நோக்கினால் அண்ணனும் நோக்கினாங்க போல கண்ணும் நோக்கியா, அதே மாதிரி நோக்கியா போன்ல இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன்ல போய் இப்படி பார்த்துட்டு அதே மாதிரி கடற்கரையின் ஓரத்துல இயேசு வந்தாரு. இயேசு வரட்டும். எதுக்கு வந்தாரு? ரட்சிப்புக்கு ஏதுவாக வந்தாரு. அவனை மனிதனை அவன் அப்படி இருக்கிறான். முன்பே திட்டமிட்டபடி அவன் தான் சீசரா இருக்கணும் அப்படிங்கிறது முன் திட்டம். காலம் பிறவாதுக்கு முன்னதாகவே தேவன் நம்மை அறிந்திருக்கிறார். யாரை ஸ்கெட்ச் போட்டு தூக்கணும், ஜூம் பண்ணி அப்படியே ஜூம் பண்ணி தட்டி தூக்கணுங்கிறது அவருக்கு தெரியும். சோ சித்தப்படி பேதுருவையும் அவருடைய சகோதரா இருக்கக்கூடிய அந்திரேயாவை இது பண்ணாரு. கடற்கரையின் ஓரத்துல இயேசு வந்தாரு, அதுக்கு இடையில பேதுருவு வந்தாரு. எதுக்கு வந்தாரு? அதுக்கு அடுத்தாங்க யோனாவை தான் பார்த்தாரு. யோனா என்ன பண்ணாரு தெரியுமில? பேதுரு என்ன தெரியுமா அது செஞ்சாரு? கிறிஸ்துக்குள்ள வரும்போது வலைய தூக்கி கடாசி விட்டு, கப்பலையும் தூக்கி கடாசி விட்டுட்டு, ஆடா போவோம், ஜாலியா போவோம், அடி வாங்குறதுக்கு ரெடியா இருந்துக்கோங்கடா, அட்டமலை வெளுத்து வாங்க போது ஏசுநாதர் கூட போனோம்னா கண்டிப்பா நம்மளை தலைகீழ தொங்க விடுவான், தொங்க விட்டுதான் அடிப்பான்டா அப்படிங்கிற ரீதியில எல்லாத்தையும் வலையெல்லாம் போட்டு தூக்கி அப்படியே போட்டு கடாசி போட்டு வந்தாரு. அப்போ அதெல்லாம் சொல்லணுமா இல்லையா? அதுக்கடுத்தாக்க அந்த பாட்டிலே என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரு வேற என்ன சகையு தான் வந்தாரு அப்படின்னு அந்த பாடல்ல பாடுறான். சகையினுடைய காரியம், அவர் 100க்கு அதிபதிக்குள்ள மனுஷன், பறையான பணக்காரன். நான் அநியாயமாய் வாங்கி இருந்தால் அதை 3 4 கொடுத்து விடுகிறேன், என்னுடைய சொத்தில் பாதியை ஏழைக்கும் எல்லாவற்றுக்கும் கொடுத்து இது பண்ணிடுதே அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதெல்லாம் சொல்லணுமா இல்லையா? அதானே நீதி. அப்ப ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஒவ்வொரு படிப்பினை பேதுரு என்ன பண்ணாரு? வலைய விட்டு வந்தாரு. மனுஷனை பிடிக்கிறவனாக வந்தாரு, உண்மையா இருந்தாரு. கடைசியில பார்த்தா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ அப்படியே இப்படி போட்டு இது பண்ணீங்க வச்சீங்க. அவரு எனக்கு சரியான இது கிடையாது, நான் அவ்வளவு ரொம்ப மோசமான ஆளு, அவருக்கு நிகரா எனக்கு எப்படி பண்ணாதீங்க, தலைகீழா அடிங்க, தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படிங்கிற ரீதியில பேதுருவே தலைகீழா அடிச்சிருக்கப்பா, சிலுவை அவருக்கு மட்டும்தான்ப்பா அப்படின்னு சொல்லி இது பண்ணாரு. இது அவளா இருந்த பவுலு என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தையும் சோடுத உஸ்கொண்டு அப்படியே கண்டம் விட்டு கண்டம் போனாரு. போயிட்டு என்ன பண்ணிட்டாங்க? கண்டம் துண்டமாக வெட்டி தலை துண்டா அப்படியே போட்டு 3 இதா விழுந்துச்சா. ரத்த சாட்சியா கிறிஸ்துவுக்குள்ள வரணும் அப்படின்னாலே நாம அடமலை வெளுத்து வாங்க போகுதுங்கிறது தான். இந்த பாடல்களை பாடுறாங்க பாருங்க, அநாகரிகமா இவனெல்லாம் என்னத்த சொல்றதுங்க, ரொம்ப மோசங்க, ஆக மோசம்.
ரீல்ஸ் பைத்தியங்கள் எல்லாம் ரீல்ஸ் பரிதாபங்கள்னு தான் சொல்ல முடியும். சபையே மனம் திரும்பிக்கும். இப்படிப்பட்ட அநாகரிக செயலை யார் இடலை உண்டாக்குகிறார்கள், அதாவது இந்த சிறியவர்களில் ஒருவனுக்கு இடல் உண்டாக்கினால் அவன் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தில் அமர்ந்திருப்பது அவனுக்கு நலமாயிருக்கும். அவனுக்கு வேணா நல்லா இருக்கலாம். கிறிஸ்துவ சபை அப்படி கற்றுக்கொள்ளவே இல்லை. அப்படி அநாகரிகமான வேறுபாடு வேண்டாம். உலகத்துக்கு உப்பாயிரு, உலகத்துக்கு வெளிச்சமாயிருங்கள், கபடற்ற பிழையற்ற மாசற்ற பிள்ளையாக இருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. ஆனா இவங்க எப்படி இருக்குன்னா, இவங்களை விட நான் பயங்கரமான ஒரு படி மேல போயிட்டு இப்படி லொடக்குன்னு ஆடுவேன் அப்படின்னு செஞ்சா அப்போ வளர்ப்பு சரியில்லைன்னு தான் அர்த்தம். பெற்றவ வளர்ப்பு சரி, இது மோசமான கழுதிகளு அப்படின்னு சொல்லலாம்ல. இது என்னுடைய ஸ்லாங்கு, என்னுடைய இதுல. அப்போ மோசமான வளர்ப்பு சரியில்லாதனால இந்த மாதிரி இருக்கு. நல்ல பூசை கொடுத்து இப்படிலாம் இருக்கப்பட ஏசுனாத கண்ணை குத்திடுவாரு, எல்லாம் பண்ணிடுவாருன்னு பூசை கொடுத்து உட்கார வச்சிருந்தா, ஏமா இயேசுவை கற்றுக்கொள்ளுமா, உனக்கு வரம்பு இவ்வளவுதான், இதுதான் சபை ஒழுங்குன்னா இதுதான், இந்த சபை ஒழுங்குல சரியா பயணி, இல்லைன்னா நீ இருக்காத ஓடிரு அப்படிங்கிற ரீதியில இது பண்ணிடணும் வச்சிடணும். அப்படிப்பட்ட சபைகள் பாஸ்டர்மார்கள் அங்கீகாரம் கொடுக்க கூடாது. ஏமா உனக்கு ரீல்ஸ் பைத்தியமா போயிரு, ரெண்டு கட்டா நிலையில இருக்கக்கூடாது. சத்தியத்தை அறிந்து அநாகரிகமாக நடக்கிறது ஆகார ஒரு படிப்பினை. வேறொரு பதிவில். நன்றி.